நம்ம இன்றைக்கி வீட் வச்சு கேக் பண்ண போகிறோம். 2 கரண்டி கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம 2 கரண்டி கோதுமை மாவு எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஒரு முட்டை எடுத்துக்கோங்க. ஒரு முட்டையை நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இப்படி பீட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம முட்டையை நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இது கூடயே 1 கரண்டி அளவுக்கு நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க. நாட்டு சக்கரை போட்டாச்சு. இப்போ இந்த முட்டையும் நாட்டு சக்கரை நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம முட்டையும் நாட்டு சக்கரை நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம இது கூடயே 1 பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா போட்டுக்கோங்க. பாருங்கள், போட்டு இதையும் நல்லா கலந்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம கலந்த முட்டையை இந்த கோதுமை மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஒரு ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ பாருங்கள், நம்ம அந்த முட்டைக்கலையை ஊற்றி மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அதே கிண்ணத்தில் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த தண்ணியை ஊற்றி நம்ம இந்த மாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த முட்டைக்கலவை உங்களுக்கு பத்தாது, அதனால் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. தண்ணி வந்து ஒரு 50 ml தண்ணி தேவைப்பட்டுச்சு. மாவு வந்து இந்த பக்குவத்தில் இருக்கிற மாதிரி நீங்கள் நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பிளேட்டில் நெய் தடவிக்கோங்க. நெய் தடவின பிளேட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் மாவை அந்த தட்டில் ஊற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம பிளேட்டில் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம பிளேட்டில் ஊற்றிட்டு இப்படி பிளேட்டை நல்லா இப்படி தட்டிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பபுள்ஸ் இல்லாமல் இருக்கும். இப்போ நம்ம அவ்வளோதான். இப்போ நம்ம இது கூடயே குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க முந்திரி பருப்பையும் இந்த கேக் மேலே இப்படி தூவி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம முந்திரி பருப்பெல்லாம் நம்ம கேக் மேலே தூவியாச்சு. ஒரு இட்லி பானையில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா கொதிக்க வச்ச பிறகு இப்போ ஒரு இட்லி தட்டை வச்சுக்கோங்க. நம்ம இட்லி தட்டை அந்த கைப்பிடி மேலே இது ஒரு தட்டை போட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம போட்டாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக்கையும் இட்லி பானை மேலே வச்சுக்கோங்க. பாருங்கள், வச்சாச்சு. இப்போ நம்ம இதை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரெடியான கேக்கில் இப்படி ஓரங்களில் கத்தி வச்சு இப்படி எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஓரங்கள்லாம் எடுத்து விட்டாச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் நம்ம இந்த கேக்கை தட்டிக்கலாம். ஒரு பிளேட் வச்சுக்கோங்க. ஒரு பிளேட்டில் இந்த கேக்கை இப்படி தட்டினீங்கன்னா கேக் தானாக வந்துடும். அவ்வளோதாங்க, நம்மளோட கேக் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான வீட் கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்ம கேக் எப்படி இருக்குன்னு நம்ம ஒரு கத்தி வச்சு கட் பண்ணி பார்ப்போம். இப்போ பாருங்கள், நம்ம கேக் கட் பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான வீட் கேக் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.